உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திரத்தை அருளிய திருமூலரை வணங்கி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோரியாசிஸ்ல நம்ம வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடியதுல கற்றாழை மிகச்சிறந்தது. இப்போ கற்றாழையிலேருந்து எந்த விதமான ப்ரிசர்வேஷனோ ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லாமல் எடுக்கக்கூடிய முறைப்படி பக்குவப்படுத்தி நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஜெல்லாம் கொடுக்குறோம். அந்த ஜெல்லுக்கு கற்றாழையில் உள்ள மியூகோபாலிசாக்கரைட்ஸ் அந்த தோலின் ஈரப்பதம் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வறட்சி தன்மையை நீக்கக்கூடியது. அதே மாதிரி அதில் உள்ள சாலிசிலிக் ஆக்சிட் தோல் அலர்ஜிக்கு காரணமாக கூடிய பிராஸ்டோகிளைண்டின் இதை உற்பத்தி தடுத்து ஸ்கின்னை ஒரு கிளியர் ஸ்கின்னாக மாற்றக்கூடியது. இந்த நவீன மருத்துவத்தில் நமக்கு சோரியாசிஸ் அப்படின்னாலே எந்த விதமான மருந்துகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை, ஸ்டீராய்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம சித்த மருத்துவத்தின் மூலமாக நிச்சயமாக எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் முழுமையாக குணப்படுத்தலாம். இந்த சோரியாசிஸ் வந்தவங்க முழுமையாக அவாய்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹாலை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, டின் ட்ரிங்க்ஸு, மீட் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணணும். இந்த சோரியாசிஸ் நமக்கு ஒரு அலர்ஜினால வர்றது கிடையாது. அலர்ஜிங்கிறது வேறு, இந்த சோரியாசிஸ்ங்கிறது வேறு. அதே மாதிரி ரொம்ப ஒரு மன அழுத்தம், ரொம்ப தோல்வி, இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு படபடப்பு, அந்த ஒரு மன பதட்டம், ஆழ்மன கவலைகள், நம்ம ஆழ் மனசுல உள்ள ஒரு கவலைகள் கூட நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் டிசீஸை தூண்டக்கூடியது. இது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது புளிப்பூச்சுவையை சோரியாசிஸ்ல கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி மாதுளை, பப்பாளி இதெல்லாம் சோரியாசிஸ்னால வரக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. மன அமைதிக்கு ரொம்ப சிறந்தது. அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. இதில் மிளகு, நான் சொன்ன மாதிரி பசு மஞ்சள், பச்சை மஞ்சளும் மிளகும் மிகச்சிறந்தது. சோரியாசிஸ்க்கு மிகச்சிறந்த உணவு. புளிப்புச்சுவைகளை குறைத்து கசப்புச்சுவை உள்ள உணவுகளையும் துவர்ப்புச்சுவை உள்ள உணவுகளையும் அதிக அளவு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மீன், சிறு தானியங்களில் கம்பு, வரகரிசி, சோளம், மீன், நண்டு, பார்லி அரிசி, இது ப்ராசஸ்டு ஃபுட்டு, பீஸா, நூடுல்ஸு, அந்த மாதிரி கேக்கு, பேக்கிங் ஐட்டம்ஸு இதெல்லாம் நிச்சயமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை தான் நம்ம அதிக அளவு எடுக்கணும். புளிப்பில்லாத பழங்கள் எடுத்துக்கலாம். புளிப்பில்லாத பழங்கள் மிக நல்லது. ஸ்கால்ப் சோரியாசிஸ்க்கு வெட்பாலை தைலம், இயற்கையாக வெட்பாலை தைலம் சோரியாசிஸ்க்கு வெளிப்புற பூச்சாக பயன்படுத்தும் போது மிக நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடும். அதே வெட்பாலை தைலத்தை நம்ம உட்பிரயோகமாக பயன்படுத்தலாம். அது போக சோரியாசிஸில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதிகமான மாவு பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணணும். நிச்சயமாக அரிப்புகளை உண்டு, கத்திரிக்காய், தக்காளி போன்ற அரிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். இந்த சோரியாசிஸில் உள்ளங்கை மற்றும் கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வகைகளும் இருக்குது. பாம் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கால்ப் சோரியாசிஸ், பாம் அண்ட் சோல் சோரியாசிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாசிஸ்னால வரக்கூடிய அந்த ஜாயிண்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் நம்ம ஒரு நாளடைவில் அதிகமான இருக்கும்போது ஏற்படக்கூடும். அதனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் மஞ்சளுக்கு இருக்குது, அது எடுத்துக்கலாம். ப்ரொபயாட்டிக் எடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ள உணவுகள், அப்புறம் ஃபைபர், ஜிங்க் உள்ள உணவுகள், நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். பழங்களில் பப்பாயா ரொம்ப நல்லது. திணை அரிசி சோரியாசிஸ்க்கு மிகச்சிறந்தது. வெட்பாலை தைலம் மிகச்சிறந்தது. சூரிய ஒளியில் கண்டிப்பாக நிற்கணும். சோரியாசிஸ் உள்ளவங்க வெட்பாலை தைலத்தை போட்டு சூரிய ஒளியில் நிற்கும் போது ஓரளவு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வின்டரில் கொஞ்சம் அதிகமாகும். சோரியாசிஸ் அதிகமாகி குறையும். மன அழுத்தம் அதிகமாகும் போது நிச்சயமாக அது மீண்டும் வெளிவர வாய்ப்பு இருக்கு. சோரியாசிஸ் நீங்கள் எந்த இடத்துலையும் நம்ம உடம்புல வரலாம். பொதுவாக உச்சந்தலை, நகங்கள், அப்புறம் உள்ளங்கை, உள்ளங்கால், பின்முதுகு இந்த மாதிரி இடங்கள்ல ஏற்படும். பொதுவாக நம்மளுடைய உடம்புல மிகப்பெரிய உறுப்பு அப்படிங்கிறது தோல் தான். நம்மளுடைய அழகோடு சம்மந்தப்பட்டது. அதில் நம்ம அதிக கவனமும் அக்கறையும் எடுத்துக்கிறோம். பொதுவாகவே எடுத்துக்கக்கூடியது தான். இந்த தடிப்பு தோல் அலர்ஜி அப்படிங்கிற சோரியாசிஸ் நோய் எதிர்ப்பு அமைப்பு
தவறுதலாக ஆரோக்கியமான தோல் செல்களை தாக்குறது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு நீங்கள் இது பரவக்கூடியது அப்படிங்கிற ஒரு இது உருவாக்குறாங்க. சொரியாசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நோயாளிகள் வீட்டில் எல்லாருமே ஒரு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு உருவாகுது. அதனால இது உடலை மட்டும் இல்லாமல் மனசையும் பாதிக்கக்கூடியது. பொதுவாகவே தோல் நோய்க்கும் மன அழுத்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சொரியாசிஸ் பருவநிலை மாற்றங்கள்லாம் வரும்போது அதிகரிக்கும் குறையும். அதே மாதிரி அந்த கீழ்வாதம் முடக்கு வாதத்தை உண்டாக்கி ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தி காளாஞ்சகவாதம்னு சொல்லுவாங்க. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் இது சோரியாசிஸை 18 வகைகளாக சொல்லப்படுது. பொதுவாக சரும நோய்கள் தோல் நோய்களை குணப்படுத்தி அதனை மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய எளிய மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன பசு மஞ்சள், பொங்கல் பானையில் கட்டக்கூடிய பச்சை மஞ்சள், இது தோல் நோய்களுக்கு எல்லா நாடுகள்லையும் தோல் நோய்க்கு பயன்படக்கூடிய மருந்துகளில் மஞ்சள் கண்டிப்பாக பயன்படுது. காளாஞ்சகப்படைங்கிற சோரியாசிஸில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சியை கபாஃபின்னு சொல்லுவாங்க. இந்த காரணியை மஞ்சள் தடுக்கும் தன்மை உள்ளது. இது மிகச்சிறந்த ஒன்று. இன்டர்னலாகவும் மஞ்சள் சிறந்த காயகற்பம், உட்புறமாகவும் வெளிப்பிரயோகமாகவும் நரை திரை மூப்பு பிணிகளை உருவாக்கக்கூடிய காரணிகளை தடுக்கும் தணிக்கும் தன்மை கொண்டது மஞ்சள். சோரியாசிஸ் நோயில ஒரு டெய்லி கூட இல்லை வாரம் 2 முறை பசு மஞ்சளை ஒரு 1 அல்லது 2 கிராம் எடுத்துக்கொண்டு மிளகு கூட கலந்து பாலில் கலந்து கூட நம்ம சாப்பிடலாம். அப்போ நோயினுடைய தாக்கம் குறையும். சொரியாசிஸ் சம்பந்தப்பட்டதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.